ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ரொம்ப சிம்பிளான ரவா கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் நான். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதே கப்பில் அரை கப்பு சர்க்கரை, நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கப்பில் ஒரு 1/4 கப்பு ஆயில், ரிஃபைன்டு ஆயில். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட நீங்கள் உருக்கி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கப்பில் 1/4 கப்பு தயிர், எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 கப்பு பால். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும். சப்போஸ் கெட்டியாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடி நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். இப்போது இதை அரைச்சாச்சு. இதை ஒரு கண்டெய்னரில் மாற்றிடுங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷமோ இல்லை 1/4 மணி நேரமோ நல்லா ஊற வச்சுருங்க. ஏன்னா ரவை சேர்த்துருக்கறனால நம்ம ஊற வைக்கிறோம். இதே நீங்கள் ரவைக்கு பதிலாக மாவு சேர்த்து பண்ணினீங்கன்னா, மைதா மாவோ கோதுமை மாவோ இல்லை சத்து மாவோ அதெல்லாம் சேர்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்போவே பண்ணிடலாம். ரவைனால தான் இதை நம்ம ஊற வைக்கிறோம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா ஊறிடுச்சு. நான் ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா உப்பு, அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர், அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ப சோடா, அது 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம டூட்டி ஃப்ரூட்டியும் பம்கின் சீட்ஸும் போட போகிறோம், பூசணிக்காய் விதை. நீங்கள் நட்ஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி, திராட்சை, பாதாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இதில் இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டியும் இதுவும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அதை ஃபுல்லாக நம்ம எல்லா பக்கம் க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெய் இல்லாட்டி நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவோ இல்லை மைதா மாவோ இதில் லைட்டாக போட்டு எல்லா பக்கமும் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கேக்கு ஈஸியாக ஒட்டாமல் வரும். அடியில் நீங்கள் பட்டர் பேப்பரால் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது சூப்பராக ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை ஊற்றிடலாம். எப்போவுமே கேக்கு மாவு இந்த பாத்திரத்தில் பாதிக்கு தான் இருக்கணும். நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் எடுத்துக்கோங்க. மாவு ஊற்றிட்டு நீங்கள் 2 தட்டு தட்டிக்கோங்க கீழே. அப்போ ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருந்தால் மேலே வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு அலுமினிய பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் மண் போட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்டு ஒன்று வச்சு அதை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மூடி போட்டு நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக்கு மாவை அது சென்டரில் வச்சுருங்க. அது பாத்திரத்தில் சுற்றியும் படாமல் வச்சுருங்க மூடி.
இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைட்டாக அப்படியே பொங்கி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் மேலே நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன். நீங்கள் நட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது எதுக்காகன்னா, இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் இதுக்கு மேலே போட்டிங்கன்னா அது உள்ளே போகாது. இதே நீங்கள் மாவு வைக்கும்போதே நீங்கள் மேலே இப்படி டெக்கரேட் பண்ணி உள்ளே வச்சிங்கன்னா நீங்கள் மேலே போட்டது எல்லாமே அடியில் போயிடும். ஆனால் இப்போ போட்டிங்கன்னா அது வந்து அப்படியே இருக்கும் கேக்கில். அதுக்காகத்தான் இதை வந்து 35 மினிட்ஸ் பேக் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம்பியோ ஒரு ஃபோர்க்கோ வச்சு குத்தி பாருங்கள். இப்படி ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்தால் நம்ம கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதும் இந்த மாதிரி ஓரமெல்லாம் விட்டு வந்திருக்கு பாருங்களேன். நீங்கள் வேணும்னா சைட்ஸ் எல்லாம் கத்தி வச்சு நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும். ஒரு தட்டத்து மேலே இப்படி கமுத்தி போட்டு ஒரு தட்டு தட்டினீங்கனாலே போதும், நம்ம கேக்கு வந்துடும். வாவ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிருக்குன்னு. 35 மினிட்ஸ் தான் நான் கரெக்டாக வச்சேன். சூப்பராக வந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்பவே ஈஸியாக நீங்கள் இந்த கேக்கை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான கேக்கு நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு எக்கு வேண்டாம், குக்கர் வேண்டாம், ஓவன் வேண்டாம், பீட்டர் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். இதில் நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி தான் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற நட்ஸை வச்சு நீங்கள் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவருக்காக நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம், இல்லை வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ரவா கேக் ரெடி ஆயாச்சு. இதுக்கு ஒரே ஒரு கப் ரவை இருந்தால் போதும், நீங்கள் சூப்பராக ரவா கேக் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.